பாண்டியன் ஸ்டோரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் வந்து தங்கமயில்ன்ற ஒருத்தி வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்னு வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்கார். ஆனால் தங்கமயில் வீட்டில் வந்து தங்கமயிலை வந்து ஒரு ஆளாகவே மதிக்கலை. அவங்க அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் கரைச்சி கொட்டிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கே சோத்துக்கு வழி இல்லை, இதில் இவ வேற வந்து உயிரை வாங்குறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு கூமுட்டையை போய் பெற்று வச்சுருக்கேன் பாரு, ஊரில் எவ என்னென்னமோ பண்ணுறா, ஆனால் இவ இப்படி வந்து உட்காந்துருக்காளே அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டுறாங்க. தங்கமயில் வந்து சரவணனுக்கு வந்து மெசேஜ் போடுறாங்க, மாமா என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தங்கமயில் நம்பரை வந்து சரவணன் வந்து பிளாக் பண்ணியிருக்காரு. அது தங்கமயிலுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்து அவங்க ஆறுதலுக்காக வந்து மெசேஜ் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. மறுநாள் வந்து கோர்ட்டில் வந்து சந்திக்கிறாங்க. கோமதி வந்து சரவணன்ட்ட வந்து சொல்லியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் வந்து இனிமேல் உன் வாழ்க்கையிலே வேணாம், அவள் வந்து வேணான்னு சொல்லிடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து கோமதி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் தங்கமயில் வந்து அத்தை மாமா எல்லாருமே வந்து நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஆனால் யாருமே அவளை தங்கமயில் வந்து கண்டுக்கிறவே இல்லை. கோர்ட்டில் வந்து சச்சு வந்து கேட்குறாங்க, தங்கமயில்கிட்ட நீங்கள் வந்து திரும்ப வாழ ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு. இல்லை, அவள் வந்து இனிமேல் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது, அவள் வந்து என்னை ரொம்ப வந்து அசிங்கப்படுத்திட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே தங்கமயில் வந்து, இல்லை நான் மாமா கூட தான் வாழ்வேன், எனக்கு வந்து டிவோர்ஸ்லாம் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. மக்களே, இதில் வந்து உங்களோட கருத்து என்ன? தங்கமயிலுக்கு வந்து டிவோர்ஸ் வந்து கொடுத்துருவாங்களா, இல்லை சர்ச் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.